கொலை செய்யப்பட்ட ஒரு ஆண் நண்பருடைய சடலம் துண்டு துண்டா வெட்டப்பட்டு தலை இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலம் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அந்த தலை இல்லாத நபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உத்தரப்பிரதேச போலீசாருடைய ஒரு சிறப்பு குழு சென்னையில விசாரணை நடத்த வந்திருக்காங்க. சென்னை முழுக்கவே இந்த நியூஸ் தான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இந்த பகீர் சம்பவத்தோட பின்னணி என்ன, இந்த சடலம் தலையில்லாத அந்த ஆண் சடலம் எப்படி உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பயணிச்சது அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்து வழக்கம் போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில இருந்து சில தினங்களுக்கு முன்னாடி வழக்கம் போல புறப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயின் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் பகுதியை அடைஞ்சிருக்கு. வழக்கமா தமிழ்நாட்டில இருந்து டெல்லி போகக்கூடிய அந்த பயண தொலைவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாட்கள் ஆகும். இந்த 3 நாட்களா அந்த பயணித்த ட்ரெயின் தான் வந்து மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை அடையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல பயணம் செய்த பயணிகளுக்கு வந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் ரொம்ப நேரமா வீசிட்டு இருக்கு. இந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கன்ஃபியூஸ்டாவே அந்த ட்ரெயின்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத்திய பிரதேசம் குவாலியரை அடையும் பொழுதுதான் இந்த துர்நாற்றம் அதிகமா வீச ஆரம்பிச்சிருக்கு. எங்க இருந்து வருதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்த பயணிகளுக்கு அங்கங்க தேடி பார்த்திருக்காங்க எங்க இருந்து இந்த நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிண நாற்றம் அப்படின்றது வந்து எல்லா நாற்றங்களையும் விட ரொம்ப கொடுமையானது. அதை வந்து சுவாசிக்கிறதுக்கே வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு நாற்றமா அந்த பிண நாற்றம் பார்க்கப்படுது. அதனால இந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாத மக்கள் எங்க இருந்து இந்த நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இல்லையே, இவ்வளவு நாள் நம்ம ட்ரெயின் ஏறினதுல இருந்து இல்லாம திடீர்னு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பயணிகளுக்கு அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்க்கு பின்புறமா வந்து ஒரு ஷூட் கேஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ஷூட் கேஸ் ரெட் கலர்ல இருந்த அந்த ஷூட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. தன்னுடைய உடைமை இது அப்படின்னு சொந்தம் கொண்டாட யாருமே இல்லாம அனாமத்தா கிடந்த அந்த ரெட் கலர் சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வடிகிறத பார்த்து பயணிகள் எல்லாமே பயந்து போறாங்க. பயந்து ரயில்வே உதவி எண்ணான 139 அப்படின்ற ரயில்வே உதவி எண்ணுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்க்கு பின்னாடி ட்ரெயின்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு, அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு, இதனால எங்களுக்கு பயமா இருக்கு, ரயில்வே போலீசார் வந்து உடனே விரைந்து வந்து இதை என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் வந்து தகவல் கொடுக்குறாங்க ரயில்வே போலீசாருக்கு. இந்த தகவல் அடுத்து இது எங்க நடக்குன்னா மத்திய பிரதேசம் குவாலியர்ல நடக்குது. குவாலியர்ல ட்ரெயின் நிக்குது. ஸ்டேஷன்ல நிற்கும் பொழுது இந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பயணிகள். இப்போ தகவல் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீசார் விரைந்து வர்றதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் குவாலியர்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு நகர ஆரம்பிச்சிருது. என்னன்னா பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்துறாங்க. ஆனா இந்த தகவல் லோகோ பைலட் அந்த ரயிலை ஓட்டக்கூடிய நபருக்கு வந்து தெரியாது. அந்த ட்ரெயின் வழக்கம் போல அடுத்தடுத்த ஸ்டாப்களுக்கு விரைந்து சென்றுட்டதா இருக்கும். அது போல ரயில்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம தகவல் கொடுத்திருக்காங்க இந்த பயணிகள். அது தெரியாம ரயில் வந்து அந்த குவாலியர் ஸ்டேஷனை கடந்து போயிருது. கடந்து போய் அடுத்த ஸ்டேஷனான ஆக்ரா கண்டோன்மெண்ட்டுக்கு போயிருது. இதனால ரயில்வே போலீசார் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இங்க வந்து ட்ரெயின் மிஸ் ஆயிருச்சு, அதனால அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம தகவல் கொடுத்துடலாம் அப்படின்னு ஆக்ரா கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீசார் ரயில்வே போலீசாருக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல ஒரு ரெட் கலர் ஷூட் கேஸ் இருக்கு, ட்ராலி ஷூட் கேஸ், அதுல வந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயணிகள் தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நீங்க விரைந்து பாருங்க, பயணிகள் பயப்படுறாங்க அப்படின்னு இந்த குவாலியர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீசார் தகவல் கொடுத்ததை அடுத்து ஆக்ரா கண்டோன்மெண்ட் போலீசார் வந்து அதுல தேடுதல் வேட்டையில தொடங்குறாங்க. அந்த சூட்கேஸை கைப்பற்றி அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்த போலீசாருக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மனித உடல் துண்டுகள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருக்கு. அதிலும் அது வந்து ஒரு ஆண் நபருடைய உடல் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமா அந்த உறுப்புகள் எல்லாம் வைத்து வந்து போலீசார் உறுதி செய்யறாங்க. இதுல
ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை கொலை செய்திருக்காங்க அப்படின்னா அந்த சடலம் வந்து யாருடையது அப்படின்றத நிரூபணம் பண்றதுக்கு அந்த சடலத்தோட தலைதான், முகபாகம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஆனா அந்த தலையே வந்து இல்லாமல், தலையை தவிர மற்ற பாகங்கள்லாம் இருக்கு. ஆனா கை கால்கள் சில குறிப்பிட்ட பாகங்களும் தலையும் மட்டும் இல்லாம அந்த உடல் உறுப்புகள் இருக்கு. அப்போ போலீசாருக்கு இதுல இன்னும் சிக்கல் ஏற்படுது. இந்த கொலையை செய்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சடலத்துடைய தலை வேணுமே, அதுவே இல்லையே அப்படின்னு ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுது இந்த நபர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாம் எடுத்து தடயவியல் சோதனைக்கு அனுப்புறாங்க. தடயவியல் சோதனைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே தான் போலீசாருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். அது என்ன க்ளூனா, இந்த ட்ராலி சூட்கேஸ்ல அந்த பாடி எல்லாம் போட்டு ஒரு கவர் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கவருக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளதான் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் போட்டு அந்த ட்ராலி சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. அந்த கவர் எந்த கடையோட கவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல டெக்ஸ்டைலுடைய கவர் தான் அது. பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையோட கவரை பார்த்த உடனே அந்த கவர்ல என்ன ஊர் போட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல டெக்ஸ்டைல் அப்படின்றது தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளூவா போலீசாருக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த கவருக்குள்ள நிறைய பில் இருக்கு. துணி வாங்கிய பில்கள் எல்லாமே அதுல இருக்கு. இது எதனால எக்ஸ்ட்ரா க்ளூ அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த பில்லை வைத்து அவங்க எந்த கடையில அதை பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த நேரத்துல பில்ல வந்து டைமிங் இருக்கும், பில்லோட நம்பர் இருக்கும். அந்த டைமிங்கை வைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தா யார் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாங்க, அந்த கவர் யாருக்கு உரிமமானது அப்படின்றது போலீசாருக்கு தெரிய வரும். இதுவும் வந்து இந்த கேஸ்ல ஒரு துப்பு துளக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேவா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இது எக்ஸ்ட்ரா க்ளூ அப்படின்னு நான் சொன்னேன். சோ அந்த சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சடலத்தை கைப்பற்றும் பொழுது அந்த சடலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, அழுகிய நிலையில இருக்குது. இதை பார்க்கும் பொழுது அந்த சடலம் வந்து கொலை செய்யப்பட்டு 7-8 நாட்கள் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதனால இது 7-8 நாட்கள்னா சென்னையில இருந்து அந்த ட்ரெயின் கிளம்பி இருக்கும்ல, அப்பவே வந்து கொலை செய்யப்பட்டு, ஏன்னா அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு சூட் கேஸா இருக்கு. அதுலதான் இந்த உடல் துண்டுகள் இருக்கு. 7-8 நாட்கள் ஆகுது அப்படின்னா நிச்சயமா வந்து சென்னையிலே கொலை செய்யப்பட்டு இந்த ட்ரெயின்ல போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீசார் வராங்க. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம், இந்த ஆக்ரா கண்டோன்மெண்ட் போலீசார் தானே இதை வந்து கைப்பற்றி விசாரணையை தொடங்கினாங்க. அதனால உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய சிறப்பு காவல் குழு எல்லாம் சென்னைக்கு வந்து விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தலையில்லாத ஒரு சடலம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த விசாரணைக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசல இருந்து சிறப்பு குழு சென்னைக்கு விரைந்து வந்திருக்காங்க. சென்னையில பல பகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 350 சிசிடிவி பதிவுகளை வந்து போலீசார் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையுமே அவங்க வந்து சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புனது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இருந்துதான் அப்படின்றதுனால ரயில்வே ஸ்டேஷன்ல யாராவது போடுறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றத பரிசோதிக்கிறதுக்காக அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமராக்களுமே வந்து பரிசோதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையிலும் பல பகுதிகள் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி 350 சிசிடிவி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு இருக்கு. அப்படி கண்காணிக்கப்பட்டதுலதான் போலீசாருக்கு மேலும் ஒரு ட்விஸ்ட் இந்த வழக்குல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல ஒரு தம்பதி, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இந்த ஷூட் கேஸை எடுத்துக்கிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வராங்க. உள்ள ஒன்னா வந்து அந்த ஷூட் கேஸோட ஒன்னா வந்து அந்த தம்பதி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அந்த ஷூட் கேஸை போட்டுட்டு தனித்தனியா பிரிந்து போகக்கூடிய அந்த காட்சிகளை போலீசார் சிசிடிவி காட்சியில பாக்குறாங்க. அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த தம்பதிகள் யாரு, அவங்க ஏன் ஒன்னா வந்தாங்க, பிரிஞ்சு போனாங்க, அந்த சூட்கேஸ்ல இருந்தது யாரு அப்படின்றது மாதிரியான பல விஷயங்களை, அவங்க எந்த திசையில போனாங்க அப்படின்றதையும், சமீபத்துல தொலைந்து போன காணாமல் போன நபர்களுடைய லிஸ்டையும் எடுத்து, சென்னையில காணாமல் போனவங்க லிஸ்டையும் எடுத்து போலீசார் பல ஆங்கிள் வந்து இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பெரம்பூர் ரயில் நிலையத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து ஒரு மாசம் கூட ஆகாத சூழல்ல இதே பாணியில மற்றும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசம் வரைக்கும் முழுக்கி அங்க இருக்க போலீசாரை தற்போது இங்கு விரைந்து வர வைத்திருக்கு. கொலை செய்யறதே ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குற்றத்தையும் செய்துவிட்டு அந்த தடயங்களை அழிப்பதற்காக, அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த சடலம் யாருன்னே அடையாளம் தெரியாத அளவிற்கு அதை சிதைப்பது அப்படின்றது இன்னும் ஒரு கொடூரமான செயல் தான். அது சமீபத்துல அதிகரித்து வரக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கேஸ்லயுமே வந்து கொலை செய்துட்டு துண்டு துண்டா வெட்டி ஆற்றங்கரையில போடுறது, இது மாதிரி ட்ரெயின்ல போடுறது, இது போன்ற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த வழக்கிலும் அதே போன்றுதான் நடந்திருக்கு. குற்றவாளி யார் அப்படின்றத போலீசார் எந்த விதத்துல கண்டறிய போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நியூஸ் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்.
எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மாங்கல்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுயதொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.